சாயிரம். வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே எளிமையானதுதான், எளிதானதுதான். நாம் தான் அதை சிக்கலானதாக நினைத்து கொண்டு கடினமானதாக வாழ்வை மாற்றிக்கொண்டிருக்கிறோம். நம் வாழ்வு நம் கையில்தான் இருக்கிறது. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, நீ ஆச்சரியப்படும்படி அற்புதம் ஒன்று நாளையே நடக்கப் போகிறது. நாளை உனக்கு மகிழ்வான நாள்தான். பெரிய பெரிய மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. ஆம் என் பிரியமே, உன்னுடைய வாழ்வு உன் கையில்தான் உள்ளது. நேரம் சரியில்லை என்று சொல்வதெல்லாம் வீணான வார்த்தைகள் என் பிரியமே. நீ சரியில்லை என்று சொல்வதுதான் உண்மையிலும் உண்மை. உன்னுடைய வாழ்வை சிக்கலானதாக மாற்றி வைத்திருக்கிறது நீதான். எனவே என் பிரியமே, வாழ்வு சந்தோஷமாக இருக்கிறது என்ற சிந்தனை உன் மனதில் இருந்தால் போதும். நேரத்தை குறை சொல்லிக்கொண்டே இருக்காமல் விடாமுயற்சியால் அனைத்தையும் மாற்றி காட்டு என் பிள்ளையே. பாதை மாற்றத்தால் உன்னுடைய பயணமே மாறிவிடாது. உன்னுடைய மனதில் மாற்றம் தேவை. வெற்றி என்பது இறுதி அல்ல என் பிரியமே. தோல்வி என்பது உறுதியும் அல்ல. உழைக்க தயாராக இருக்கும் கரங்களுக்கு எத்தனை தோல்விகளையும் வீழ்த்தக்கூடிய வல்லமை அதிகமாகவே இருக்கிறது. ஆம் என் பிரியமே, எப்பொழுதுமே உற்சாகமாக இருக்க பழகு. உற்சாகமாக இருக்க பழகுவதுதான் வெற்றிக்கான வாழ்க்கையை வாழத் தொடங்குவதற்கான முதல் படி என்பதை புரிந்து கொள். என் அன்பு பிரியமே, தோல்வி எப்பொழுதுமே உன்னை நெருங்கவே நெருங்காது. நீ வெற்றிகரமாக வாழ ஆரம்பித்தால். ஆம் என் குழந்தையே, மனதை நிதானமாக வைத்துக்கொள், சந்தோஷமாக வைத்துக்கொள். நிம்மதி தானாகவே வந்து உன்னை சேரும். நீ எந்த செயலை செய்தாலும் வெற்றியை எதிர்பார்ப்பது தவறில்லை என் பிரியமே. ஆனால் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் பாராட்டுகளை எதிர்பார்ப்பதுதான் மிகப்பெரிய தவறு என்பதை நான் உனக்கு கூறிக்கொண்டே இருக்கிறேன். மற்றவர்கள் பாராட்ட வேண்டும், மற்றவர்கள் ஏதாவது சொல்ல வேண்டும் என்று நீ அவர்களுடைய பேச்சுக்கு செவி சாய்க்க ஆரம்பித்தால் மகத்தான வெற்றிகள் எதையுமே பெற முடியாது என் பிரியமே. எதையுமே உன்னால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. மனதை உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள். அப்படி மனதை உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் நீ வைத்திருந்தாலே போதும், மிகப்பெரிய சாதனையை மிக சாதுரியமாகவே செய்துவிடலாம். மனதை கட்டுப்பாட்டிற்குள் வைக்க வேண்டும் என்று நீ நினைத்தால், அப்படி நினைத்தால் முழுமையான போக்கை நீ அறிந்திருக்க வேண்டும். ஆம் என் குழந்தா, உன்னுடைய மனதை பற்றி நீ அறிந்து கொள்ளாமல் எதையுமே உன்னால் சாதிக்கவே முடியாது. விழுந்து விடுவோமோ என்று பயந்து கொண்டே இருந்தால், அந்த பயம் உன்னிடத்தில் அதிகமாக இருந்தால் நீ நடக்கக்கூட பழகியிருக்கவே முடியாது. ஆம் என் பிரியமே, பயத்தை உன் மனதிலிருந்து தூர எறிந்துவிடு. பயந்து கொள்ளே இருந்தால் எதையுமே சாதிக்கவே முடியாது. எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து முயற்சி செய்யும் மனப்பக்குவம் உன் மனதில் தாராளமாக இருக்க வேண்டும். அந்த மனப்பக்குவத்தை நீ வளர்த்து கொண்டால் உன்னுடைய வாழ்வில் எப்பொழுதுமே வெற்றி உன் வசம்தான் இருக்கும். நம்பிக்கையூட்டும் எண்ணங்களை மட்டுமே உன் மனதில் பயிராக்க கற்றுக்கொள். தோல்வியில் சோர்ந்து போகும் தருணங்களை அது உனக்குள் எப்போதும் அனுமதிக்காது என் பிரியமே. எப்பொழுதும் முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் மட்டும் உன்னிடத்தில் இருந்து விட்டால் போதும். உன்னுடைய முன்னேற்றத்திற்கான வாசற்கதவுகள் எப்பொழுதுமே உனக்காக திறந்தே இருக்கும். ஆம் என் குழந்தையே, வாசற்படிவுகள் எப்பொழுதுமே உனக்காக திறந்தே இருக்கும். என் அன்பு பிரியமே, நதி போல நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டே இரு.
வெற்றி உனக்காகவே ஓரிடத்தில் கடல் போல் காத்து கொண்டே இருக்கும். ஆம் என் குழந்தையே, ஓடிக்கொண்டே இரு, முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கு எல்லாமே சாதகமாகவே நடக்கும். நீ வெற்றி பெற விரும்பினால் உனக்கு வரும் தடைகளை உடைத்து செல்ல கற்றுக்கொள். வழிநெடுக உன் நம்பிக்கையை விதைத்து கொண்டே சென்று கொண்டே இரு. வெற்றி எப்பொழுதுமே உன் பக்கம்தான் இருக்கும். நீ யார் என்பதை இந்த உலகிற்கு உன் சொல்லில் காட்டுவதை விட, சொல்லி புரிய வைப்பதை விட உன்னுடைய செயலில் காட்டுவதுதான் மிக சிறந்தது என் பிரியமே. செயலில் காட்டு. நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உனக்கு பிரகாசமாகவே இருக்கும். உன்னுடைய செயல்கள் எப்பொழுதும் மிகப்பெரிய வெற்றிகளை நோக்கியதாகவே இருக்க வேண்டும் என் பிரியமே. அப்படித்தான் இருக்க வேண்டும் உன் செயல்கள். எந்த ஒரு காரியத்தையும் நீ முடிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என் பிரியமே. ஆனால் முயன்று பார்க்காமல் மட்டும் விட்டுவிடாதே என் பிரியமே. நீ தோற்று போவது மட்டும் தோல்வியல்ல என் பிரியமே. நீ தோற்று போவது மட்டும் தோல்வியே அல்ல. உண்மையில் மிகப்பெரிய தோல்வி என்பது நீ எதையும் முயற்சிக்காமல் இருப்பதுதான். எதையும் எதிர்கொள்ளும் துணிவு கொண்டவர்களால் எவ்வளவு பெரிய கடினமான சவால்களையும் எளிதாக எதிர்கொள்ள முடியும். உயர்வான எண்ணமும் விரிவான சிந்தனையும் நேர்மையான சொல்லும் உன்னிடத்தில் இருந்தால் உன்னை வீழ்த்த இந்த உலகத்தில் எவராலும் முடியாது, யாராலும் முடியாது. பயம் நிறைந்த எண்ணங்கள் உன் எதிர்காலத்தையே முடக்கிவிடும் என் பிரியமே. நம்பிக்கையோடு இரு, பயம் கொள்ளாமல் இரு. தைரியமான எண்ணங்கள் தான் உன்னை வெற்றியை நோக்கி தொடர்ந்து செயல்பட வைக்கும். ஆம் என் குழந்தையே, எப்பொழுதும் தைரியமாக இரு. பயத்தை விட்டு ஒழித்துவிடு. பயம் என்ற கயிற்றால் கட்டப்பட்ட படகுதான் நீ என் பிரியமே. உன் பயத்தை விட்டு எறிந்தால் எல்லையில்லா கடல் உன் கையில்தான் இருக்கும். உன் வாழ்வில் நிகழும் சிக்கல்களான சூழ்நிலைகளைக் கண்டு அஞ்சுவதற்கு பதிலாக, பயம் கொள்வதற்கு பதிலாக, அதனால் என்ன பிரச்சனை உண்டாகும், அதை சமாளிக்க என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தனை செய்ய வேண்டும் என் பிள்ளையே. அப்படி நீ சிந்தித்தால் வீணான பயமும் கவலையும் ஒருபோதும் உனக்கு தோன்றவே தோன்றாது. என் அன்பு பிரியமே, மற்றவர்களால் செய்ய முடியாது என்று கைவிட்ட பிறகும், அதை அவர்கள் கைவிட்ட பிறகும் நீ செய்து முடிக்கும் ஒவ்வொரு கடினமான செயலும் சாதனையான செயல்தான். ஆம் என் பிரியமே, உன் மீது விழும் விமர்சனங்களை நன்றாக கவனிக்க கற்றுக்கொள். சில விமர்சனங்கள் உன் பலவீனம் என்ன என்பதை உனக்கு தெரிய வைக்கும். சில விமர்சனங்கள் உன்னுடைய பலம் என்ன என்பதையும் உனக்கு புரிய வைக்கும். எனவே விமர்சனங்களை கவனிக்க பழகிக்கொள். ஆம் என் குழந்தா, தடைகள் வந்தால்தான் அதை தாண்டுவதற்கான வேகமும் தீவிரமும் உனக்குள் உண்டாகும். எனவே தடைகள் வருகிறதே என்று பயந்து விடாதே. உன் பலம் என்ன என்பதையும் நீ தெரிந்து கொள்ள அப்பொழுதுதான் உனக்கு முடியும். ஒருபோதும் உன் தனித்தன்மையை மட்டும் இழந்து விடாதே. மீட்டுவிட முடியாத உன் தனித்தன்மையை இழப்பது உன் அடையாளத்தை இழப்பதற்கு சமமாகிவிடும் என் பிரியமே. எனவே எப்பொழுதுமே தனித்துவத்தை இழந்து விடாதே. மற்றவர்களின் மீது கவனம் செலுத்த நீ செலவிடும் நேரத்தை விட உன் முன்னேற்றத்திற்கு அதிக நேரத்தை நீ செலவிட ஆரம்பித்தால் அப்பொழுது உன் இலக்கை விரைவில் நிச்சயமாக உன்னால் அடைந்துவிட முடியும். உன் பார்வையை மாற்று என் பிள்ளையே, வாழ்க்கையே மாறும். உன் லட்சியம் எவ்வளவு பெரியதாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், எவ்வளவு பெரியதாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஒரு முறை முடிவு செய்துவிட்டால் அதை விட்டு ஒருபோதும் உன் பார்வையை மட்டும் அகற்றி விடாதே என் பிரியமே. உனக்கு துணையாக நான் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன். தடைகள் உன்னை தடுத்து நிறுத்துவதற்காக வரவில்லை என்பதையும் புரிந்து கொள். தடைகள்
உன்னுடைய வெற்றிக்காகத்தான் வருகிறது என்பதையும் புரிந்து கொள். என் அன்பு குழந்தையே, இந்த பதிவை முழுமையாக கேட்டுக்கொண்டிருக்கிறாயானால் மிகப்பெரிய ஒரு மங்கள செய்தி உன்னை தேடி வரும் நேரம் இது. ஆனந்த கண்ணீரோடு நீ எனக்கு நன்றி சொல்லப் போகும் நேரமும் இதுவேதான். தயாராக இரு, ஆயத்தமாக இரு. நல்ல செய்தியை பெற்றுக்கொள்ளவும் எனக்கு கண்ணீரோடு நன்றி சொல்லவும். எப்பொழுது எது தேவையோ அதை திறம்பட செய்து கொண்டே இருக்க வேண்டும். மனதை எப்பொழுதும் நல்ல எண்ணங்கள் நிறைந்ததாக வைத்து கொள்ள வேண்டும். புத்தியையும் எப்பொழுதும் நல்ல விஷயங்கள் பார்ப்பதையும் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்வதையுமே வைத்து கொண்டால் உன் மனதும் புத்தியும் ஒரே நேர்கோட்டில் இருந்தாலே உன்னுடைய உடம்பு தானாகவே நல்ல எண்ணங்களில் பழகிவிடும். நல்ல சொற்களை மட்டுமே உன் வாழ்க்கையில் நீ பேசுவாய். எப்பொழுதும் உன் வாழ்க்கை போல், உன் எண்ணம் போல், உன் சொற்கள் போல் உன் வாழ்க்கையும் நல்ல நல்ல நிகழ்வுகளை மட்டுமே கொண்டிருக்கும். நேர்மறை எண்ணங்களுக்கு அங்கு இடமே இருக்காது. இதை மூன்றையும் சரிசமமாக வைத்துக்கொண்டு உன் சாயப்பாவை நீ நெருங்கும் பொழுது அதற்கான பலன் மிக ரெட்டிப்பாகவே இருக்கும். உன் சாயப்பாவின் பிரகாசம் உன் கண்களுக்கு தெரிகிறதா? என்னை இறுக்கமாக பற்றிக்கொள். என் காலடியில் வந்து சரணடைந்து விடு. உனக்கு தேவையான அனைத்தையும் நான் செய்து கொடுப்பேன். உனக்கான இலக்கை நான் அடைய வைப்பேன், வழிகாட்டுவேன். குழந்தையே, நான் எப்பொழுதும் உனக்கு பயிற்சியை கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். சோதனைகளை கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். பயிற்சியிலும் சோதனையிலும் நீ வெற்றி என்ற சொல்லை மட்டும்தான் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். வெற்றி என்னும் சொல்லை தான் நீ அடைந்தே காட்ட வேண்டும். உன் எதிர்கால வாழ்க்கையை பிரகாசமாக்க, உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைய பல இக்கட்டான சோதனைகளையும் பயிற்சிகளையும் நீ எதிர்கொள்ளத்தான் வேண்டும். மூழ்கும் அளவிற்கு பல பிரச்சனைகளும் சோதனைகளும் உன்னை சூழ்ந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் பயந்து விடாதே. சோதனைகளிலும் பயிற்சிகளிலும் நீ மூழ்கி விடமாட்டாய். உன்னை மூழ்கவும் உன் சாயப்பா விடமாட்டேன். நீ எந்த இடத்தில் இருந்தாலும் என்ன செய்து கொண்டிருந்தாலும் உன் கையை நான் பிடித்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னை மீறி எதுவும் தவறாக நிகழாது குழந்தையே. உன் சோதனைகளிலும் உன்னுடைய பயிற்சிகளிலும் நீ மூழ்கி விடமாட்டாய். நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை உன்மீதுதான் இருக்கிறது என் பிள்ளையே. என்னுடைய பரிபூர்ணமான அருளும் அன்பும் ஆசிர்வாதமும் எப்பொழுதும் உனக்கு உண்டு என் பிள்ளையே. உன் அப்பாவாக உன் அம்மாவாக என்றுமே என்னுடைய இதயத்தின் கருவறையில் நான் உன்னை சுமந்து காத்து கொண்டே இருப்பேன். எதற்குமே மனமுடைந்து போக வேண்டாம். ஒரு கஷ்டமான சூழ்நிலையை சந்திக்கும் பொழுது மனமுடைந்து போகாதே. பொறுமையோடு என்ன நடக்கிறது என்பதை கவனித்து கொண்டே இரு. ஏனென்றால் என்னுடைய குழந்தைகளை எப்படியாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து காப்பாற்றுவது உன் சாயிநாதரின் பொறுப்பு. வாழ்க்கையில் எல்லாருக்குமே எல்லா விஷயத்திலும் தடைகள், தடங்கல்கள், நிர்பந்தம், நெருக்கடியான சூழ்நிலை என்று ஏதாவது ஒன்று வரத்தான் செய்யும். அதுதான் வாழ்க்கையும் கூட. அதை எப்படி நீ தாண்டி எதிர்கொண்டு மேலோங்கி வருகிறாய் என்பதில்தான் உன் மன தைரியம் அடங்கி இருக்கிறது. உன் மனதிற்கு பிடித்தவர்களை, மிகவும் பிடித்தவர்களை பார்க்காமலும் பேசாமலும் இருந்து விடலாம். ஆனால் அவர்களை பற்றிய நினைப்பு இல்லாமல் ஒரு பொழுதும் இருக்கவே முடியாது. உனக்கு எப்பொழுது சிக்கல் வந்தாலும் யார் என்ன சொல்கிறார்கள், உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சிந்திப்பதை விட, யோசிப்பதை விட, உன் மனத்திற்கு முதலில் எது சரி என்று படுகிறதோ, உன் மனம் என்ன சொல்கிறதோ அதன்படி நீ நடந்து கொண்டாலே வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும். அந்த பிரச்சனையில் மிக சுலபமாக சாதித்து விடலாம், வெளியே வந்து விடலாம் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து. ஏனென்றால் உன்னுடைய மனம் எப்பொழுதுமே உண்மையை பற்றி மட்டுமே யோசிக்கும். உன்னை பற்றி மிக அதிகமாகவே யோசிக்கும். நினைப்பது நடப்பதில்லை, நடப்பது நமக்கு பிடிக்கவில்லை, நம் மனதிற்கும் ஒப்பவில்லை. ஆனாலும் நாம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். வாழத்தான் வேண்டும். நமக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையில் நம் வாழ்க்கையை நாம் வாழ்ந்துதான் ஆக வேண்டும்.
நமக்காக நம் வாழ்க்கையை வேறு எவராலும் வாழவும் முடியாது. கஷ்டங்களும் சோகங்களும் துக்கங்களும் அதிகமாக இருக்கும் இடத்தில் இறைவனின் கருணை பார்வையும் மிக அதிகமாகவே இருக்கும் என்பதை புரிந்து கொள் என் கண்மணியே. உனக்கு கஷ்டம் வந்துவிட்டால் அப்படியே சோர்ந்து உட்கார்ந்து விடாதே. அப்பொழுது உனக்கு அருகே, மிக அருகே உன் சாயப்பா வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள். உன் வேதனையை தீர்க்க, உன் மன வலிமையை அதிகரிக்க, உன் மன வலியை குறைக்க, உன் வேதனைக்கு மருந்தாக, இப்படி அனைத்திற்குமாக உன்னை காப்பாற்ற உன் சாயப்பா அருகில், மிக அருகில் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து நடந்து கொள். மிகப்பெரிய ஒரு மங்கள நிகழ்வு நிகழவிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு மங்கள செய்தி உன் காதுகளுக்கு எட்டவிருக்கிறது. வாய்ப்பு ஒரு முறைதான். அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். எனக்கு ஆனந்த கண்ணீரோடு நன்றி சொல்ல தயாராக இரு. உனக்கு சந்தோஷ செய்தியையும் சந்தோஷ நிகழ்வுகளையும் நிகழ்த்தவே உன் சாயப்பா தயாராகிவிட்டேன். அதற்காக ஆயத்தமாகியும் விட்டேன். இதோ உன் இல்லம் தேடி வந்து கொண்டே இருக்கிறேன் என் கண்மணியே. என்னை முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு என் கரங்களை பற்றிவிட்டாயல்லவா? இனி உனக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நடக்கும்? நான் வேறு யாருக்கு நடத்தி வைப்பேன்? நீ என்னுடைய பொக்கிஷம். உனக்கு நிகழ்த்தாமல், உனக்கு நடத்தாமல், உன் கண்ணில் ஆனந்த கண்ணீரை பார்க்காமல் நான் ஓய மாட்டேன். நீ என்னுடைய பொக்கிஷம். உன் கைகளில் அனைத்தையும் சேர்க்கும் வரை நான் ஓயவே மாட்டேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நீ எதிர்பார்த்த மங்கள செய்தியோடு உன் வீட்டிற்கு வெகு விரைவில் நான் வருவேன். என்னை முழுவதுமாக நம்பி என் கரங்களை இறுக பற்றி கொண்ட என் பிள்ளைக்கு நல்லது செய்யாமல் நான் நிச்சயமாக விடமாட்டேன் என் கண்மணியே. உன் கடினமான காத்திருப்புக்கு நீ விரும்பிய பரிசை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு வரவிருக்கிறேன். பெற்றுக்கொள்ள தயாராக இரு. நீ செய்ய வேண்டியது எல்லாம், நினைக்க வேண்டியது எல்லாம் உனக்கு வரப்போகும் ஆனந்தத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் நன்றி என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். அனைத்திற்கும், இனி உன் வாழ்வில் நடக்கவிருக்கும் அனைத்திற்கும் நன்றியை சொல்லிவிடு. உனக்கு நடந்தால் நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக ஆனந்தமாக அந்த நன்றியை சொல்லுவாயோ, அதே மனநிலையோடு அந்த நன்றியை முழுவதுமாக சொல்லிவிடு. சொல்லிக்கொண்டே இரு, எல்லா நேரமும் எல்லா நொடியும். நான் நன்றி கூறினால் எப்படியப்பா அனைத்தும் சரியாகும் என்று கேட்கிறாய்? குழந்தையே, ஆராய்ச்சி செய்யாதே. இப்படி செய்தால் நடக்குமா நடக்காதா என்று ஆராயாதே. அதை செய்து கொண்டே இரு. உனக்கான மகிழ்ச்சியும் அதிசயமும் அற்புதமும் உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக வரும். நம்பிக்கையோடே செய். எதையும் ஆராய்ந்து செய்யப்படும். நடக்கும், முடியும், எல்லாம் நிகழும் என்று நம்பிக்கையோடு உன் மனதில் இருக்கும் எண்ணத்தோடு நீ அதை சொல்லிக்கொண்டே இருந்தால் நடக்காததை கூட நடத்தி வைக்கும் வல்லமை உன்னுடைய எண்ணங்களுக்கும் சொற்களுக்கும் உண்டு என்பதை மனதார நம்பு. உன் மனம்தான் உன்னுடைய வாழ்வாகவே அமையும் என்பதை நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன் குழந்தையே. எனவே நம்பிக்கையோடு நன்றி சொல். உள்ளன்போடு நன்றி சொல். நம்பிக்கையோடு அந்த நன்றியை அனைவருக்கும் சொல்லிக்கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னை தேடி வந்தே தீரும். இப்படி செய்தால் எனக்கு என்னாகப் போகிறது என்று ஆராயாதே. ஏனென்றால் குழந்தையே, நடப்பது அனைத்தும் என்னுடைய திட்டப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. உனக்கு ஒரு வழி தெரியுமென்றால் உன் சாயிநாதருக்கு 1000 வழி தெரியும். உனக்கு நல்லதை உன்னிடம் வந்து சேர்க்க 1000 வழிகளில் நான் சிந்தித்து கொண்டே இருப்பேன். உன் வாழ்வில் நீ நினைப்பதற்கு மேலாக அதிசயத்தை நடத்த நிகழ்த்த எனக்கு தெரியும். வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. உனக்கு வரவேண்டியது விரைவில் உன்னிடம் வந்து சேரும். அந்த வேலையை உன் சாயி தேவா உனக்காகவே செய்து முடிப்பேன். உன்னுடைய வார்த்தைகளும் உன் எண்ணங்களும் அனைத்திற்கும் இந்த பிரபஞ்சத்திற்கே கட்டளையாக அனுப்பப்பட்டு மீண்டும் அதே எண்ணங்களும் வார்த்தைகளும் உன்னிடமே வந்து சேரும். மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, மன நிறைவாக.
அதனால்தான் குழந்தையே, அடிக்கடி நான் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நினை, நல்லதை மட்டுமே சொல், நல்லதை மட்டுமே பேசு. எப்பொழுதும் நல்ல எண்ணங்களை உன் மனதில் வளர்த்துக்கொள், நேர்மறை சிந்தனைகளை உன் எண்ணத்தில் பதிய வைத்துக்கொள் என்று நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் குழந்தையே. எதை நீ அடிக்கடி கூறிக்கொண்டே இருக்கிறாயோ, எதை நீ ஆழமாக மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறாயோ, எதை உன் மனதில் மீண்டும் மீண்டும் சிந்தனை செய்து கொண்டே இருக்கிறாயோ, அதுவே பிரபஞ்சத்திற்கும் இறைவனுக்கும் ஒரு செய்தியாக போய் சேரும். நீ சொல்வது இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக பலித்தே தீரும். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் உத்திரவாதம்தான். எனவே என் குழந்தையே, நல்ல எண்ணத்தை மனதில் வளர்த்துக்கொள், நல்ல சிந்தனையை உன் எண்ணத்தில் பதிய வைத்துக்கொள். நீ அப்படியிருந்தால் நீ நினைப்பதற்கு மேலாக, நீ ஆசைப்படுவதற்கு மேலாக, நீ வேண்டிக் கொள்வதற்கு மேலாக இரட்டிப்பு நன்மையை நிச்சயமாக நான் உனக்கு செய்வேன், செய்தே காட்டுவேன். குழந்தையே, நீ எப்பொழுதும் என்னை நோக்கியே என்னுடைய பாதையில் பயணம் செய்து கொண்டே இரு. உனக்கான புதிய புதிய பயணத்தையும் புதிய புதிய வழிகளையும் நான் உனக்கு உருவாக்குவேன். அந்த வழிகளில் அந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு உனக்கான புதிய வழியில் நீ சென்று உன் வாழ்க்கையில் பல பிரகாசமான முன்னேற்றத்தை கண்கூடாக காண்பாய். உனக்கு என்ன கவலை இருந்தாலும் உன் அனைத்து கவலைகளையும் தூக்கி உன்னுடைய சாயிநாதர் காலடியில் வைத்துவிடு. உனக்கு மனவேதனையாக இருக்கும் சமயத்தில் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் எடுத்து வந்து உன்னுடைய சாயப்பாவின் பாதங்களில் சரணடைந்து விடு. நீயும் பாதத்தில் சரணடைந்து விடு. உனக்கு மனவேதனை தரும் அந்த பிரச்சனையிலிருந்து உன்னை வெளி கொண்டு வர என்ன வேலை செய்ய வேண்டுமோ அந்த வேலையை நான் உனக்காக, என் செல்லமான கண்மணிக்காக செய்து கொண்டே இருப்பேன். இருப்பதை வைத்துக்கொண்டு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழப்பார். எப்பொழுதும் மற்றவர்களின் ஆலோசனைகளையும் வாக்குகளையும் கேட்டுக்கொண்டே இருக்காதே. உன் வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும். உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை நீதான் சிந்தனை செய்ய வேண்டும். வழியை மட்டுமே உன் அப்பா காட்டுவேன். அந்த வழியில் சென்று வெற்றி அடைவதற்கான வழியை நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். உனக்கு துணையாக நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே வந்து கொண்டே இருப்பேன் என்பதையும் மறந்து விடாதே. உனக்கான வாய்ப்பு வரும் பொழுது அதை இறுக்கமாக பற்றிக்கொள். உனக்கான வாய்ப்பு உன்னை தேடி வரும் பொழுது அதை தீர்க்கமாக நம்பு. என் மீது முழுவதுமாக நம்பிக்கை வைத்துவிட்டு என்னை வழிநடத்துங்கள் சாயிநாதரே என்று முழு நம்பிக்கையையும் என் மீது வைத்துவிடு. உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான வழியை, உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி செல்வதற்கான வழியை நான் உருவாக்கி கொண்டே இருப்பேன். எல்லா நொடியும், எந்த நொடி வேணாலும் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழலாம், ஏற்றங்கள் நிகழலாம். 100% அனைத்தும் இனி நல்ல காலமாகவே மாறும். தேவையற்ற எண்ணங்களால் கண்டதையும் உன் மனதில் போட்டு யோசிக்காமல் நிம்மதியாக இரு. ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொண்டு மௌனமாக இதை கேள், முழுவதுமாக கேள். உன் மிகப்பெரிய வேண்டுதல் ஒன்று இன்று நிச்சயமாக நிறைவேறும். இது 100 அல்ல, 1000% உண்மை. உன் அப்பாவின் வாக்கு பொய்யாகாது. எல்லார் வாழ்விலும் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் நடக்கிறது என்பதை உணர்ந்து கொள். நம்ப பழகு. காரணமில்லாமல் இந்த உலகத்தில் யாருக்கும் எவருக்கும் எதுவுமே நடைபெறாது. உன் வாழ்வில் அப்படி நல்லது நடந்தால் அதை உன் மனதில் வைத்துக்கொண்டு திரும்ப திரும்ப அதை அசை போட்டுக்கொண்டு மகிழ்ச்சியான தருணத்தை வாழ்ந்து கொண்டே இரு. அதுவே தேவையில்லாத செயல்கள் உன் வாழ்வில் நடந்தால் அதை அப்பொழுதே உன் மனதிலிருந்து அழித்துவிடு. அதை உன் மனதில் வைத்து கொண்டால் தேவையில்லாத குழப்பமும் மன சஞ்சலமும் மனவேதனையும் தான் மிஞ்சும். ஒவ்வொரு முறை நீ பிரச்சனையை சந்திக்கும் பொழுதும் அதற்கான தீர்வை தேடி அலைந்து கொள்ளும் போதும்
உனக்கு முன்பாக உன் சாயப்பா இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். அந்த பிரச்சனையிலிருந்து நீ வெளிவர உனக்கான உதவியை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். பிரச்சனைகளால் சூழ்ந்து கொண்டிருக்கும் உன் மனதும் உன் வாழ்வும் நான் இருப்பதை உணர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது. மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொண்டு தேடு. பின் உன் பிரச்சனைகளுக்கான விடியல் உன் கண்களுக்கு பிரகாசமாக, ஏன் மிக பிரகாசமாகவே தெரியும். உனக்கு ஏற்பட்டிருக்கும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் பார்த்து பயப்படாமல், மனம் நொந்து போகாமல், என்ன செய்வது ஏது செய்வது என்று குழம்பாமல், நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு கண்களை திறந்து கொண்டு நன்றாகப் பார். உன் பிரச்சனைகளுக்கான விடிவு காலம், அதற்கான விடை உன் கண்களுக்கு தெரியும். அந்த நேரத்தை நான் உனக்காக உருவாக்கியே தீருவேன்.